காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம புல்மேட்டு பாதையோட பார்க்கிங்கில் தான் இருக்கோம். நாங்கள் சீக்கிரம் வந்ததுனால அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். எப்போலாம் டோக்கன் ஓப்பன் பண்ணுவான்னு பார்த்தா ஒரு 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. சரி நாங்களும் டோக்கன் வாங்கிட்டு வந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இருமுடி கட்டின்னு கிளம்பணும். எங்கள் டோக்கன் நம்பர் சொல்லவே இல்லை. டோக்கன் நம்பரும் சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக இருமுடியும் கட்டிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு செக்கிங்லாம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக மலை ஏறும்போது தான் வீடியோ போட்டேன். என்னடா இது ஒரு 2 கிலோமீட்டருக்கு இந்த மலை இருக்கும் போல், ரொம்ப ஹைட்டாக இருக்கும் மலை, ஏறவே முடியல. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாரு இன்ஸ்டாவில், ஓப்பன் ஸ்பேஸில் ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பாரு. எங்கடா அந்த வியூவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறி போயிட்டு இருக்கிறேன். காணவே காணும். கொஞ்சம் தூரம் போன பிறகு புல்வெளியாக இருந்தது. எல்லாருக்கும் முடியவே இல்லை. வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. அவர் வந்துட்டு எல்லாம் நல்லா இருக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு வீடியோவில். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாருக்கும் கஷ்டம் என்னன்னு. நாங்களும் போகிறோம் ரொம்ப வயினே இருக்கிறோம். என்னால் நடக்கவும் முடியல. என்னடா இது மலை 7-8 மலை கடந்துட்டோம். யானை இருக்குன்னு சொன்னார். தூரத்தில் பார்த்தா ஒரு யானை இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கழட்டி விட்டு வீராப்பா கிளம்பியாச்சு. நாங்கள் போகிறோம் சரி கிளம்பியாச்சு. ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பி போகும்போது இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்தில் இதெல்லாம் வராங்க பாருங்கள். 3 இடத்துல மட்டும்தான் கிளீனிக்கு வாட்ரு, அதாவது மூலிகை நீர்லாம் வச்சுருக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. இறங்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக சாமியும் பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு வெளியே வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நல்ல தரிசனமாக இருந்தது. ஆமாம். சரி, ஓகே, பாய்.